அகர முதல எழுத்தெல்லாம் முதலென அறிய வைத்து ஆதி பகவன் முதற்றே என உரே வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நா தந்து என்னை பேச வைத்த முத்தான முத்தமிழுக்கு முதல் வணக்கம். திராவிட சமுதாய நல கல்வி அறக்கட்டளையின் மேலாண்மைக்குட்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 35ஆம் ஆண்டு விழா இனிதே நடைபெற்று வருகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இப்பள்ளியில் முதல்வராக பணி செய்ய வாய்ப்பளித்து இந்த மாபெரும் ஆண்டு அறிக்கையினை வாசிக்க வாய்ப்பு தந்த இந்த திராவிட சமுதாய நல கல்வி அறக்கட்டளையுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு தோளோடு தோள் நின்று ஒத்துழைப்பு நல்கக்கூடிய பள்ளியினுடைய துணை முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பட்டுக்கோட்டை அழகிரினுடைய தூண்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர்கள் மற்றும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், ஆயாக்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டு நிகழ்ந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஆண்டு அறிக்கையாக உங்களிடையே வாசிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் வாய்ப்பளித்த உங்கள் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. 12/6/2023 திங்கள் அன்று பள்ளி தொடங்கப்பட்டது. 12/6/2023 அன்று அறங்காவலர் திரு ப. திருநாவுக்கரசு அவர்களால் அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரியின் படம் பள்ளிக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அன்றைய தினம் நடைபெற்ற விழாவில் சிங்கப்பூர் மூத்த தமிழாசிரியர் திரு க. மாரிமுத்து அவர்கள் கலந்து கொண்டு மானமிகு பட்டுக்கோட்டை அழகிரியின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். கிண்டர் கார்டன் வகுப்புகள் 17/6/2023 அன்று வகுப்புகள் அலங்கரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இனிதே ஆரம்பிக்கப்பட்டன. 22/6/2023 அன்று 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கபிஸ்தலம் அரசு மருத்துவமனை சார்பில் சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 28/6/2023 எம் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய பசுமைப்படை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பள்ளி முதல்வர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த ஆண்டு முதல் 1/7/2023 அன்று ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் தினந்தோறும் சீருடையில் வரும் பொருட்டு நிர்வாகத்தால் சீருடைகள் வழங்கப்பட்டன. 7/7/2023 10/7/2023 ஆகிய தினங்கள் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாளை ஒட்டி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி 3 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. 15/7/2023 பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்த நாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நன்னீலம் பாரதிதாசன் உறுப்பு கல்லூரியினுடைய விரிவுரையாளர் முனைவர் திரு ஆர். ஐயப்பன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். 15/7/2023 பருவமழையை முன்னிட்டு பேரிடர் காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு எம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இவ்விழிப்புணர்வை பாபநாசம் தீயணைப்பு நிலைய அலுவலர் திரு செல்வம் அவர்களின் தலைமையிலான குழு வழங்கியது. 18/7/2023 தஞ்சையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் எம் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று பல்வேறு வகையான புத்தகங்களை வாங்கி வந்தனர். இதில் முத்தாய்ப்பாக எம் பள்ளி மாணவிகள் மாவட்ட ஆட்சியரோடு உரையாடி புகைப்படம் எடுத்து வந்தது இன்னும் கூடுதல் சிறப்பு. 19/7/2023 3 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு புதுவை கோளரங்கம் சார்பில் பள்ளியிலேயே விண்வெளி திரையரங்கு மூலம் காட்சிகள் காண்பிக்கப்பட்டன. 26/7/2023 எம் பள்ளி ஜேஆர்சி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியினை ஜேஆர்சியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஸ்டீஃபன் அவர்கள் வருகை தந்து வழங்கினார்கள். 26/7/2023 சதுப்பு நில காடுகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் பசுமைப்படை மாணவிகளுக்கு பல்வேறு வகையான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. 29/7/2023 எம் பள்ளியில் இலக்கிய மன்ற தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் குடந்தை
இதயா மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியர் திருமதி கை சங்கீதா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். 12/8/2023 அன்று எம் பள்ளி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் புதுவை யூனியன் பிரதேசம், போகோலாந்து நீர் விளையாட்டுக்கள், கடற்கரை போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து வரப்பட்டார்கள். 15/8/2023 எம் பள்ளியில் 77வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அப்போதைய பள்ளி செயலாளர் மானமிகு ப. செல்வராசு அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள். அன்றைய தினம் எம் பள்ளி மாணவர்களின் சாகச நிகழ்வு மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 17/8/2023 தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகள் கபிஸ்தலம் அரசு மருத்துவமனையால் எம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. 21/8/2023 எம் பள்ளியில் அறிவியல் மன்ற தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவினை திராவிடர் கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு அறிவியல் மன்றத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். 29/8/2023 அன்று கபிஸ்தலம் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவ குழு வருகை புரிந்து LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு DPT மற்றும் TD தடுப்பூசிகள் போடப்பட்டன. 2/9/2023 கும்பகோணம் அனைத்து ரோட்டரி சங்கத்தின் சார்பாக எம் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திரு J. ஐயப்பன் அவர்களுக்கு நேஷன் பில்டர் விருதும் மற்றொரு அமைப்பின் மூலமாக தகைசால் ஆசிரியர் விருதும் வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 4/9/2023 அன்று பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக எம் பள்ளி முதுகலை ஆசிரியர் திரு E. ஸ்டீஃபன் ஞானசேகரன் அவர்களுக்கு பெரியார் மணியம்மை டிரான்ஸ்ஃபார்மர் விருதினை பெற்று வந்தார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 5/9/2023 எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களால் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மாணவர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டன. 7/9/2023 அன்று மரியாதைக்குரிய எம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் பள்ளியினை ஆய்வு செய்து பாராட்டி சென்றார்கள். 9/9/2023 அன்று நிர்வாகத்தால் ஆசிரியர் தின விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களுக்கு பணியாளர்களுக்கும் பரிசும் பாராட்டும் விருந்தும் அளிக்கப்பட்டன. 17/9/2023 அன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 145வது பிறந்தநாள் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. பாபநாசம் நகரத்தில் ஆசிரியர்கள் பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவ்வூர்வலத்தில் எம் பள்ளி மாணவர்கள் சிலம்பாட்டம், வாழ்வீச்சு போன்ற சாகசங்களை செய்து கொண்டு வந்தனர். 30/9/2023 அன்று தஞ்சாவூர் பெண்கள் செயற்களம் நடத்திய தமிழக வரலாறு வினாவிடை போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று வந்தனர். 5/10/2023 மற்றும் 6/10/2023 ஆகிய இரு தினங்களும் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் S. தரணிதரன் வட்டறிதல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று வந்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 14/10/2023 அன்று எம் அறக்கட்டளையின் சார்பாக மணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கபிஸ்தலத்தில் தந்தை பெரியார் அவர்களின் 145வது பிறந்த நாள் விழா நடத்தப்பட்டு அதற்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அப்போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்று வந்தார்கள். 16/10/2023 அன்று LKG முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மார்வேட போட்டிகள் நடத்தப்பட்டு அம்மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 21/10/2023 எம் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை இந்த நிகழ்வில் சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பாபநாசம் மாண்புமிகு நீதி அரசர் A. அப்துல் கனி அவர்கள் அன்றைய தினம் கண்காட்சியினை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள்.
சிறப்பித்ததோடு இல்லாமல் மாணவர்களின் அறிவியல் மனப்பான்மையை கண்டு வியந்து பாராட்டி சென்றார்கள். 27/10/2023 முதல் 1/11/2023 வரை சென்னை தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான வட்டெறிதல் போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் எஸ் தரணிதரன் 9ஆம் இடம் பெற்று வந்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 3/11/2023 அன்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் மாநில அடைவு தேர்வு என்கின்ற ஒரு தேர்வினை 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. 24/11/2023 அன்று தஞ்சாவூர் அன்னை சத்தியா விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற டென்னிகாய்டு ஒற்றையர் இரட்டையர் பிரிவில் எம் பள்ளியை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எஸ் தரணிதரன் பி பிரசாந்த் ஆகியோர் 3ஆம் இடம் பெற்று வந்தனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 27/11/2023 அன்று தஞ்சாவூர் அன்னை சத்தியா விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 4 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று வந்தார்கள். 27/11/2023 தஞ்சாவூர் கமலா சுப்பிரமணியம் பள்ளியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பயிலரங்கம் நடத்திய பயிற்சி கருத்தரங்கில் எம் பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் திரு ஜி குமார், எம் பள்ளியினுடைய துணை முதல்வர் திருமதி ஜே சித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வந்தனர். அது 28/11/2023 தஞ்சை டான்பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற இதே விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்ட பயிற்சி அரங்கத்தில் எம் பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியர்கள் திரு ஸ்டீஃபன் ஞானசேகரன், திரு ஜே ஐயப்பன் அவர்கள் பயிற்சி பெற்று வந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 30/11/2023 அன்று வழுத்தூர் சவுக்கத்துல் இஸ்லாம் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற மிதிவண்டி போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் என் முகமது யாசின் 12ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த டி நிஷாந்த், 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த எஸ் கோகுலகிருஷ்ணன், 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த டி சுருதிகாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு பெற்று வந்தார்கள். 1/12/2023 அன்று கபிஸ்தலம் மணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அப்பள்ளிக்கு சென்று அறிவியல் கண்காட்சியினை கண்டு பயனடைந்து வந்தார்கள். 2/12/2024 முதல் 4/12/2024 வரை குடந்தை நகர மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மத்திய அரசினுடைய ராஜ புரஸ்கார் கேம்பில் எம் பள்ளி சாரண மாணவர்களும் சாரண ஆசிரியர் திரு ஜே ஐயப்பன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேற்சொன்ன மத்திய அரசின் ராஜ புரஸ்கார் விருதிற்கு எம் பள்ளியினுடைய 10 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 5/12/2023 முதல் பள்ளி வளாகத்தில் சரளமாக ஆங்கிலம் பேசும் மாணவர்களுக்கு கிங் ஆஃப் ஸ்போக்கன் என்ற விருது சான்றிதழுடன் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விருதை பல மாணவர்கள் பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 6/12/2023 அன்று கபிஸ்தலம் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தால் இரத்த சோகை முகாம் எம் பள்ளியில் நடத்தப்பட்டது. இதில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவிகளுக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 10, 11, 12 வகுப்பு மாணவர்களில் அரையாண்டு தேர்வில் முதல் 3 இடம் பெற்றவர்களும் அம்மாணவர்களின் பெற்றோர்களும் கௌரவப்படுத்தப்பட்டார்கள். முதன்முறையாக நடைபெற்ற இந்நிகழ்வை கண்டு பெற்றோர்கள் மனமுருகி நெகிழ்ந்தது எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. 24/12/2024 அன்று ஐயம்பேட்டை ஸ்டார்லைன் கல்லூரியில் பெண்கள் செயற்கை களம் சார்பாக நடத்தப்பட்ட பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பல பரிசுகளை பெற்று வந்தார்கள். 6/1/2024 அன்று ஆர்டிபி கல்லூரியில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் வளர் மேம்பாட்டு கருத்தரங்கில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட அதே நிகழ்வில்
எம் பள்ளியினுடைய சமூக அறிவியல் துறை தலைவர் ஆசிரியர் திரு ஜே பொன்னோ சுரேஷ் அவர்கள் கருத்தாளராக கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கி வந்தது உள்ளபடியே மகிழ்ச்சி. 13/1/2024 எம் பள்ளியில் பொங்கல் விழா சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் குடந்தை அரசு மகளிர் கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர் திருமதி சுந்தர மகேஸ்வரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் விருந்தளிக்கப்பட்டது. மாணவர்களின் கண் கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 22/1/2024 பாவை மியூச்சுவல் ஃபண்ட் சார்பாக 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலம் உங்கள் கையில் என்னும் தலைப்பில் கபிஸ்தலம் மணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் திறன் வளர் மேம்பாட்டு பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வந்தனர். 25/1/2024 அன்று எம் பள்ளி வளாகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் திறன் வளர் மேம்பாட்டு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இக்கருத்தரங்கில் அறக்கட்டளையின் அரங்காவலர் திருமதி தா இளவரசி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கி ஊக்கப்படுத்தி மாணவர்கள் பெற்றோர்கள் மனதில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றார்கள். 26/1/2024 எம் பள்ளியில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அதுபோன்று மாணவர்களின் சிலம்பாட்டம் அணிவகுப்பு, யோகா, பிரமிட் போன்ற சாகச நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. 1/2/2024 எம் பள்ளியினுடைய எல்கேஜி யூகேஜி மாணவர்களை அஞ்சல் நிலையம், புகவண்டி நிலையம், காய்கறி அங்காடி, இறைச்சி அங்காடி, பேருந்து நிலையம் போன்ற இடங்களை நேரடியாக கண்டு பயன்பெற்று உற்சாகத்துடன் வந்தனர். 10/2/2024 அன்று 3, 4, 5 வகுப்பு மாணவர்களுக்கு மார்வேட போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். 10/2/2024 அன்று மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்கள் மீண்டும் எம் பள்ளியினை ஆய்வு செய்து பாராட்டி சென்றார்கள். 17/2/2024 அன்று எம் பள்ளியில் 35ஆம் ஆண்டு 5வது விளையாட்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இவ்விழாவில் பாபநாசம் வருவாய் ஆய்வாளர் திரு தா வரதராசன் அவர்கள் ஒலிம்பிக் சுடரை ஏற்றி பாபநாசம் துணை கண்காணிப்பாளர் திரு தா அசோக் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தும் சிறப்பித்தார்கள். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அன்றைய தினம் பரிசுகள் வழங்கப்பட்டன. 2024 எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிரிவு உபசரிப்பு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இவ்விழாவில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் முனைவர் செந்தமிழ்குமார், முனைவர் கீர்த்திவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவர்களையும் பெற்றோரையும் மகிழ்விக்கும் பொருட்டு நிர்வாகத்தால் விருந்தளிப்போடு விழா நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு ஒரு சுவர் கடிகாரத்தினை அன்பளிப்பாக வழங்கினார்கள் மற்றும் தங்களுக்கு பயிற்றுவித்த பாட ஆசிரியர்களுக்கு கேடயத்தையும் அன்பளிப்பாக வழங்கினார்கள். 25/2/2024 26/2/2024 ஆகிய இரு தினங்கள் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஊட்டி தாவரவியல் பூங்கா மற்றும் பிளாக் தண்டருக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ச்சியுற்று வந்தனர். 15/3/2024 அன்று 3, 4, 5 வகுப்பு மாணவர்கள் பூம்புகார், தரங்கம்பாடி, காரைக்கால், திருவாரூர் போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ந்து வந்தனர். 22/3/2024 அன்று எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தஞ்சை மாநகரில் உள்ள ஸ்டெம் பார்க், ராஜாளி பறவைகள் பூங்கா, அருங்காட்சியகம் போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ந்து வந்தார்கள். 23/3/2024 எம் பள்ளியின் அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவுரை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்திற்கு அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் மானமிகு ஐயா பா திருநாவுக்கரசு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நற்கருத்துக்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்வில்
10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல்வர் அறைக்கு ஒரு அழகிய மீன் தொட்டியை பரிசாக வழங்கினார்கள். மேலும் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு கேடயத்தை அன்பளிப்பாக வழங்கினார்கள். ஒவ்வொரு வெள்ளியன்றும் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கும் விதத்தில் வகுப்பு வாரியாகவும் பாட வாரியாகவும் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போட்டியின் மூலம் மாணவர்களின் நினைவாற்றல் பெருகி வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டு வருகிறோம். மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறியும் விதத்தில் ஒவ்வொரு வாரமும் லிட்டரி அசோசியேஷன் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மாணவர்கள் எந்த தயக்கமும் இன்றி தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்த இந்த அமைப்பு ஏற்பாடு செய்து வருகிறது. பள்ளியில் கராத்தே, சிலம்பம், யோகா போன்ற வகுப்புகள் நடத்தப்படுவதன் மூலம் மாணவர்கள் அப்பயிற்சியினை முறையாக பெற்று மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கலந்து கொண்டு பல்வேறு பரிசு கோப்பைகளை தொடர்ந்து பெற்று வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு மாணவர்களின் கணித திறமையை வளர்க்கும் பொருட்டு ஆப்டிடியூட் பயிற்சி ஏடுகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கணித திறமை வளர்க்கப்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் கணினி அறிவியல் பாடத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பாடத்திட்டம் ஸ்கிராட்ச், புரோகிராமிங் இன் சி, புரோகிராமிங் இன் பைத்தான் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பாடத்தை படித்து தேர்வு எழுதுவதன் மூலம் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் பட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் என்ன சிறப்பு என்றால், இந்த பட்டத்தினை மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும். பள்ளி பருவத்திலேயே எம் பள்ளி மாணவர்கள் கணினியில் பட்டம் பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் தங்களுக்கு பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு கோடை வெப்பத்திலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ள தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் பள்ளியில் தண்ணீர் அருந்துவதற்கு என நேரங்கள் ஒதுக்கப்பட்டு மாணவர்கள் அனைவரையும் தண்ணீர் அருந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்கள் குடிநீரை அறிந்துவிட்டு உடல் உற்சாகமடையவும் உடனடியாக மனம் மூளை உற்சாகமடைய கரவொலியையும் இன்றளவும் எழுப்பி சரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறார்கள். அதேபோல் மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் தங்களின் மனதை ஒருமுகப்படுத்தும் பொருட்டாக தினந்தோறும் மூச்சு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வியாண்டு முதல் அறக்கட்டளையின் அறங்காவலர் மாண்புமிகு ஐயா பா. திருநாவுக்கரசு அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஆண்டு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு அறக்கட்டளையின் மூத்த அறங்காவலர் மறைந்த பெரியாரின் பெருந்தொண்டர் ஐயா திரு ராஜகிரி கோ. தங்கராசு அவர்களின் நினைவாக ஆண்டு தேர்வில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கப்பரிசு அளிப்பதாக நிர்வாகம் மூலம் அறிவித்துள்ளதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு ஆண்டு அறிக்கை முடிவுற்றது. வருங்காலத்தில் 2024-25ஆம் கல்வியாண்டில் என்ன மாதிரி செயல்பட போகிறோம் என்கின்ற சில துணுக்குகளை மட்டும் தங்களிடையே தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 2024-25ஆம் கல்வியாண்டில் மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்த ஆங்கிலோ இந்தியன் ஆசிரியர்களைப் போல நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து வகுப்புகள் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க நூலக வகுப்புகள் இந்த ஆண்டு முதல் விரிவுபடுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. வரும் கல்வியாண்டில் இன்டோர் கேம்ஸ் உருவாக்கப்பட்டு உகந்த பயிற்சிகள் அதற்காக வழங்கப்படும். கல்வி இணை செயல்பாடுகளாக அவரவர் பாடங்களை ப்ரொஜெக்டர் மூலமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது 7 வகுப்பில் இந்த ப்ரொஜெக்டரானது உள்ளது. இனி வரும் கல்வியாண்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் கல்வியாண்டில் மாணவர்களின் கல்வி இணை செயல்பாடுகளான கைத்தொழில், ஓவிய பயிற்சி, மரம் வளர்த்தல் போன்றவற்றில் விழிப்புணர்வும் பயிற்சியும் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் கையெழுத்து மேலோங்க நடவடிக்கை கட்டாயம் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் வாசிக்கும் திறனை மேம்படுத்துவதற்காக அதற்கென தனியென நேரங்கள் ஒதுக்கப்பட்டு வாசிக்கும் திறன் அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். 12ஆம் வகுப்பு முடிக்கும் மாணவர்களுக்கு நீட்,
JEE போன்ற பயிற்சி வகுப்புகள் பள்ளியிலேயே எடுப்பதற்கு நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு செய்முறையோடு கூடிய அறிவியல் கல்வி வழங்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் கேலோ இந்தியா போன்ற இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் மாணவர்களும் எதிர்காலத்தில் கலந்து கொள்ளும் விதமாக சிறப்பு உடற்கல்வி பயிற்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. வரும் கல்வியாண்டு முதல் கல்வி, ஒழுக்கம், அறிவுத்திறன் மேம்பாடு ஆகியவற்றிற்கு இணையாக பள்ளியின் அறக்கட்டளையுடைய தலைமைச் செயலாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது போல கல்வி, ஒழுக்கம், அறிவுத்திறன் மேம்பாடு ஆகியவற்றிற்கு இணையாக விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவ செல்வங்களை ஒன்றிய, மாவட்ட, மாநில, மத்திய அளவில் அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தனித்திறமை உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகளை பள்ளியிலேயே ஆரம்பிக்க நிர்வாகம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதற்கு மேலாக பெற்றோர்கள் பள்ளி வளர்ச்சி தொடர்பான தங்களின் கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் அதனை நேரடியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ முதல்வரிடம் தெரிவிக்கலாம். அக்கருத்துக்கள் சரியாக இருப்பின் அது நிர்வாகத்திற்கு கொண்டு சென்று நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கப்படும். செயலாளர் கடந்த சில நாட்களாக சொல்லிக் கொண்டிருப்பது போல, உத்தரவிட்டிருப்பது போல, வரும் கல்வியாண்டில் நம் பள்ளி வளாகத்தில் பட்டதாரி முடித்த இளைஞர்களுக்கு TNPSC-யால் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இது செயல்படுத்தப்பட்டு வரும் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எனக்கு பணி செய்ய வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.